வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி மோடி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதாவது என்ன திட்டம்? விஸ்வகர்மாங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதாவது பரம்பரையா ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க. அந்த தொழில் பண்றவங்களுக்கு முதலீடா காசு இல்லைன்னா ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கிக்கங்க, தேசிய மேம்பாட்ட வங்கியில வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் கொடுக்கல. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கா சொல்றாங்க, நமக்கு தெரியல. இது அதுல என்ன விதிமுறை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரம்பரை தொழிலா இருக்கணும். முடிவெட்டுறதா இருக்கலாம், மண்பானை செய்யறதா இருக்கலாம், அது விவசாயத்தை தவிர எந்த தொழிலா இருந்தாலும் அது பரம்பரை தொழிலா இருக்கணும். அது கதவு மாற்ற தொழிலா இருக்கலாம், அருவாடிக்கக்கூடிய தொழிலா இருக்கலாம், எதுவோ அது பரம்பரை தொழிலா இருக்கணும். அது செலவு தொழிலாளியா இருக்கணும். அது பரம்பரையா குறைந்தபட்சம் ஒரு 3 தலைமுறையாவது இருந்து வரணும். அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபா வரைக்கும் கடனை வாங்கி, மானியம் கிடையாது, கடனை வாங்கிக்கலாம், சூரிட்டி கிடையாது, யாரும் எந்த சாட்சியமும் தேவையில்லை. பேங்க் மேனேஜர் விசாரிப்பாரு, நீங்க பரம்பரையா தொழில் பண்றீங்களா? அவ்வளவுதான் ஒரே கேள்வி. ஆமா தொழில் பண்ணீங்கன்னா அவருக்கு 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும் கொடுத்துடணும். இதுதே அதோடைய ரூல். அதுக்கு 18 வகையான தொழில்கள் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த 18 வகையான தொழிலும் பரம்பரையா இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம் லோன். இதுக்கு ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாருன்னா, இது எப்படி குலத்தொழிலை நீங்க ஊக்கப்படுத்த பாக்குறீங்க, அதாவது வர்ணாசிர தர்மத்தை நீங்க நிலைநிறுத்த பாக்குறீங்க, எப்படி அப்பன் தொழில மயம் செய்யணும், மயன் தொழில பேரன் செய்யணும், பேரன் தொழில அடுத்தவன் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வர்ணாசிர தர்மத்தை பூத்துறீங்க. அதனால இதை நான் ஏத்துக்கிற மாட்டேன், இதை உடனே மாத்துங்க அப்படின்னு சொல்லி 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு அந்த விஷயத்த சொன்னாங்க. ஆனா இவர் அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் மாத்துங்க, 35 வயசு ஆக்குங்க அதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. மத்திய சர்க்கார் காது கொடுத்து கூட கேட்கல. இந்த திட்டத்தினுடைய விதிமுறை இதுதான். இதுக்கு மேலே எங்களால் கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது, தபால் அனுப்பிட்டாங்க ஸ்டாலினுக்கு. குலத்தொழிலை ஊக்கப்படுத்துறதுக்குதான் இந்த கடன் உதவியை ஒழிய குலத்தொழில ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த திட்டங்கள் கிடையாது. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாஜி என்ன செஞ்சாருன்னா, ஒரு கட்டத்துல குலத்தொழில, அதாவது பாதி நேரத்துல பள்ளிக்கூடம் போ, மீதி நேரத்துல உன் குலத்தொழில பாரு அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அப்ப 1962. உடனே அண்ணாதுரை, கருணாநிதி எல்லாரும் ஆய்வுன்னு கிளம்பிட்டாங்க. அப்போ நான் முடிவெட்டுறவனாத்தே இருக்கணுமா? அப்போ நான் செலவு தொழிலாளியாத்தே இருக்கணுமா? அப்போ மண்பானை செய்கிறவனாத்தே இருக்கணுமா? வேற மேற்கொண்டு படிக்கவே கூடாதா? வாய்ப்பே இல்லையா? ஆக மொத்தம் இவர் ஐயரு வர்ணாசிர தர்மத்தை பூத்த பாக்குறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை கிளம்பிடுச்சு. ஒன்னு இந்த பயமக்களும் கேன்னு, ஆமா வேணா ராஜாஜி சாதி ரீதியா அவன் தொழிலை பார்க்கணுங்கிறேன், இது என்ன அப்பனா அவன் ஐயர்னவன அவன் குளத்து அவன் ஓதுவானா? அப்புறம் நம்ம மட்டும் மண்பானை செய்யணும், நம்ம மட்டும் முடிவெட்டணும், நம்ம மட்டும் செலவு தொழில் துணியை சுகத்து கொடுக்கணும், அவர் மட்டும் உட்காந்துக்கிட்டு பூச ஒண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி பெரிய பிரச்சனையை கிளப்பிட்டாங்க. எல்லாரும் பெரியார் இருந்து எல்லாரும் பெரிய பிரச்சனையை கிளப்பிட்டாங்க. பெரிய பிரச்சனையை கிளப்புனா ராஜாஜியால தாக்கு பிடிக்க முடியல. அந்த திட்டத்தை வாபஸ் வாங்கிட்டார். அவர் என்ன சொன்னாரு? பகல்ல வேலைக்கு போ, பாதி நேரம் வேலைக்கு போ, பாதி நேரம் பள்ளிக்கூடத்துக்கு போ. ஏன்னா உனக்கு படிக்கிறதுக்கும் உனக்கு வருமானம் வரும், நீ ஒரு தொழிலையும் கத்துக்கிறாப்புல இருக்கும். குலத்தொழில இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்னன்னா, நீ அந்த தொழிலை நீ கத்துக்கிட்டாப்புல இருக்கும், உனக்கு ஒரு வருமானம் வந்தாப்புல இருக்கும், உன் தாய் தகப்பனுக்கு உதவி செஞ்சாப்புல இருக்கும் அப்படிங்கிறத ராஜாஜி அதை சொன்னார். ஆனா அண்ணாதுரை இவங்க கேட்கிறாப்புல இல்லை, இவங்க பிரச்சனையே திருச்சி விட்டாங்க வேற மாதிரி. இந்த பயமக்க ஆமான்னு கைதட்டி அவரை வீட்டுக்கு ஓட வச்சுட்டாங்க. நீங்க ராஜாஜி சொன்னாலும், நரேந்திர மோடி சொன்னாலும், ஸ்டாலின் எதிர்த்தாலும் பரம்பரையா தொழில் அங்கெங்கே நடந்துகிட்டே இருக்கு. இது எப்பவுமே காலங்காலமா இருந்துகிட்டே இருக்கு. இதை மாற்றி அமைக்கவே முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. இவ்வளவு சொல்றீங்கல்ல, பரம்பரை தொழிலா மாதிரி தானே இப்ப நீங்க வர்றீங்க முதலமைச்சரா? நாங்க தெரியாம கேட்கிறேன். ஒரு பரம்பரை வேற ஆள் வரணும். கருணாநிதி மைய ஸ்டாலின், கருணாநிதி முதலமைச்சர், ஸ்டாலின் முதலமைச்சர், ஸ்டாலின் மைய உதயநிதி முதலமைச்சர், துணை முதலமைச்சர். இப்ப வருதுல, அப்புறம் பரம்பரை அது வருதுல, வராம இருக்கா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? பரம்பரையா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க வேற ஆள்கிட்ட பிடிக்கணும், கட்சியை வேற ஆள்கிட்ட முதலமைச்சர் பதவி பிடிக்கணும். யாருக்கு பரம்பரையா வரல? இந்த முடிவெட்டுறது, இந்த செலவு தொழிலாளிக்கு மட்டும் பரம்பரை. நீங்க ஆட்சியவே நாடே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, முடியாட்சி மாதிரி குடியாட்சி மாதிரி. இது பரம்பரை தொழில்ட்டேன். உங்களை பொறுத்தவரை இது பரம்பரை தொழில்ட்டேன். அதனால இது ஒன்றும் தப்பு இல்லையே. இதுல என்ன இருக்கு? அதாவது குலத்தொழில பாரு, ஊக்கப்படுத்துற, அவனுக்கு போதிய வரும். ஏன்னா தெரிஞ்ச தொழில விட்டவனு கட்ட, தெரியாத தொழில தொட்டவனு கட்டேன்னு ஒரு பழமொழி இருக்கு, கிராமத்திலே பழமொழி. எப்படி? ஆனா என்ன ஆகி போச்சு கடைசியில? அதெல்லாம் விட்டுப்புட்டு இவருக்கு சுத்தமா குலத்தொழில அது இது லொட்டு லொசுக்கும் இழுத்துக்கிட்டு வர்றது. இப்ப ஏதாவது இழுக்கிற மாதிரி ஒரு குழப்பமா இருக்கு. அதனால அவங்கள விட்டுட்டு நான் உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கடன் தரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்கிக்கலாம் கடனை அப்படின்னு மத்திய சர்க்கார் போட்டியா ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அவர் திட்டத்தை அறிவிக்க விட்டு தானே நீங்க அறிவிச்சீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? அதுக்கு முன்னாடி உங்களால் திட்டத்தை போட முடியலையே. குலத்தொழில் இருக்கவனுக்கு அந்த தொழில கையை விட்டு போயிடக்கூடாது, அந்த தொழில அழிஞ்சிடக்கூடாது, அந்த தொழில அவன்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே ஒரு திட்டத்தை, தொழிலுக்கு மூலதனம் இல்ல அவன்கிட்ட, அந்த தொழிலை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே மத்திய சர்க்கார் அந்த உதவியை பண்றேன். ஆனா நீங்க என்ன ஆகி போச்சு? அது நோட்டம், இது நோட்டம், அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் சரி, நானே மறுத்தாலும் சரிதான்,
குலத்தொழிலுங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. அது எப்போ இருந்துகிட்டே இருக்கு. நீங்க மறுத்தாலும் சரி, ஏத்துக்கிட்டாலும் சரி, அது உங்க பிரியம். ஆனா நல்ல நடைமுறையை பார்க்கணும். விவசாயம் தான் பாக்குறேன். அதாவது பாதி பேர் விவசாயம் பாக்குறேன். செலவு தொழிலாளி பாதியை பாக்குறேன். அரசாங்க ஊழியமே அரசாங்க வேலைக்கு போயிடுறேன். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. லஞ்சம் கொடுத்து போறானா, இல்ல பரீட்சை எழுதி போறானா, படிச்சு போறானா, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா போயிடுறேங்கிறதே கேள்வி. நான் சொல்லி கொடுத்து போயிடுறேன் அப்படிங்கிற கேள்வி. அதனால எடக்கு மடக்காவே பேசி காலத்தை போட்டாம, எது நிதர்சனமோ, எது நடக்குதோ, எது சாத்தியமோ அதை மட்டும் நீங்க பார்த்து பேசணும்.